ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை மேக்ஸ். நான் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெசிபியை நான் செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னன்னா தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறேன். நான் செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் சூடு ஏறின பிறகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ தக்காளிக்கு தகுந்த மாதிரி நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. அது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3 கீறி விட்டுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் கருகாமல் இருக்கணும். கருகிடுச்சுனாக்கில் டேஸ்ட்டு மாறிடும். நல்ல இந்த பதத்துக்கு வரும்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துருக்குங்க மிளகாத்தூள். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து கருகாமல் பார்த்து நம்ம வதக்கி விட்டுக்கணுங்க. எண்ணெயில் தூள் சேர்த்தோம்னா பச்சை ஸ்மெல் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். பெருசாக நம்ம கட் பண்ணி போட்டோம்னா லேட் ஆகும். போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஒன்று பாதியாக கிளறி விட்டோம்னா மசாலா அடிப்பகுதியில் நின்றோம். அதனால் அது சீக்கிரம் கருகிருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கணும். தக்காளி கொட்டி உப்பு சேர்த்து கிளறினோம்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதே போல் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு பின்னாடி நம்ம உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வராதுங்க, அப்படியே இருக்கும். அதனால் முன்னாடியே தக்காளியில் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விடணும். நம்ம அடுப்பு மேலே வச்சு கிளறதுனால அது தீ பிடிச்சிக்கோங்க. அடியில் தூளெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் தீ பிடிச்சிக்கும். மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கி வந்திருக்கிறது தெரியுது. லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கிளறி விட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இது நல்லா வெந்து வரணுங்க. தக்காளி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டு திரும்ப மூடி போட்டு விடணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும் தக்காளி. கிளறி மூடி போட்டு விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டு திரும்ப எடுத்து பார்க்கணுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கிறது தெரியுது. நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மசிச்சு விட்டுக்கங்க. அந்த நீட்டாக இருக்கிறதெல்லாம் இருக்காது தக்காளி தொக்கு. டைம் எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. நம்ம நல்லா மசிச்சாதான் அது திக்காக வரும். தக்காளி தொக்கும் அப்போ தாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு தக்காளி தொக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை தூவிக்கிறேன். தூவியாச்சு. இப்போ நான் கிளறி விட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக கிளறி விடுங்க, வேக வைக்கக்கூடாது. அடுப்பு மேலே வச்சு 1 நிமிஷம் கிளறி விட்டால் போதுங்க. பாருங்கள், தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டிஃபனுக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, களிக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.